ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். யாருக்கு தாங்க பிடிக்காது நல்லா குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் பண்ணி சாப்பிட்டா? இன்றைக்கி நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் வச்சு தான் பண்ணியிருந்தேன். சூப்பராகவே வந்திருந்தது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு குட்டி பாக்கெட் குலோப் ஜாமுன் எம்டிஆர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச பிறகு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருங்க. ஊறின பிறகு இப்போது அந்த மாவை எடுத்து குட்டி 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 உருண்டியாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு குலோப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸுக்கு குண்டு குண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. குண்டு குண்டாக உருண்டை சைஸ் இல்லைனா என்ன சைஸ் வேணுமோ எது மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து குண்டு குண்டாக இருக்கிற குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் எடுத்து பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்சு எடுத்த பிறகு இன்றைக்கி நான் சர்க்கரை பாகு தான் காச போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2.5 கிளாஸ் ஆஃப் வாட்டரை எடுத்து நல்லா கொதி வந்த பிறகு 2 கிளாஸ் ஆஃப் சர்க்கரையை ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. குலோப் ஜாமுனுக்கு பாகு கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டினாலே போகிறோம். இப்போது பாகு ரெடியான உடனே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் எடுத்து அந்த பாகில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சும்மா அட்டகாசமான சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.